41 பேர் உடல்களை எப்படி 4 மணி நேரத்துல போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியும்? இது கரூர் பிரச்சனையில திரும்ப திரும்ப எழுப்பப்படுகிற ஒரு மர்மம் நிறைந்த கேள்வியா இருக்குது. முதல்ல அது 4 மணி நேரத்தில் நடக்கல, 16 மணி நேரம் நடந்த போஸ்ட்மார்ட்டம். இதுக்கு ப்ரூவன் டேட்டா, மீடியா, நியூஸ் எல்லாம் இருந்தாலும் கூட திரும்ப திரும்ப இதே ஆங்கிளில் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. சரி, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி குஜராத்தில் அந்த விமான விபத்து நடந்துச்சு இல்லையா, அதுல எப்படி போஸ்ட்மார்ட்டம் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். அங்க இறந்தவங்க மொத்தம் 229 பேர். அத்தனை பேர் உடல்களையும் வெறும் 13 மணி நேரத்தில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிச்சாங்க அங்கே உள்ள டாக்டர்ஸ். இது நான் சொல்லலை, இன்னமும் எல்லா டேட்டாவும் டைம்ஸ் நவ், ஏஎன்ஐ மாதிரியான தேசிய ஊடகங்களில் அவைலபிளாக தான் இருக்குது. திடீர்னு இப்படி ஒரு பிரச்சனை நடந்ததும் சுற்றி உள்ள எல்லா மருத்துவர்களையும் இமீடியட்டாக அங்கே வரவழைச்சு மொத்தம் 140 மருத்துவர்கள் கலந்துக்கிட்டு வேகமாக அந்த போஸ்ட்மார்ட்டத்தை முடித்து உடனடியாக ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. மொத்தம் 13 மணி நேரத்தில் மொத்த உடல்களையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிச்சிட்டாங்க. கரூரில் நடந்தது ஒரு ஸ்டாம்பீட், முழு உடல்கள் கிடைச்சிது. ஆனால் குஜராத்தில் உடல்கள் நசுங்கி செதஞ்சு எரிஞ்சு உருகுலைஞ்சு போட நிலைமையில் கிடைச்சிது. ஒரு வெளிப்பார்வைக்கு நம்மளை போன்றவர்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னாக்க, முழு உடல்களை பிணக்கூறாய்வு செய்வதற்கு அதிக நேரம் எடுக்கும், அந்த மாதிரி சிதஞ்ச உடல் தானே, அதில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, அதுக்கு குறைவான நேரம் தான் எடுக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறோம். அப்படி கிடையாது, இதை விட அதுக்கு தான் அதிக டைம் எடுக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. மோரோவர் அதில் உடல்கள் அடையாளம் காண முடியாத அளவுக்கு இருந்ததுனால டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மோர் ப்ராசஸ் அதில் இருக்குது. அதனால் கூடுதல் டைம் தேவைப்படுகிற அந்த மாதிரியான உடல்களையே அதிக டாக்டர்ஸை ஒன்று திரட்டி 13 மணி நேரத்தில் அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிச்சிருக்கிறாங்க. இதை இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, குஜராத் வெர்சஸ் தமிழ்நாடு, இந்த 2 மாநிலங்களோட ஹெல்த் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நமக்கு ஆல்ரெடி தெரியும், தமிழ்நாடுங்கிறது மெடிக்கலி அட்வான்ஸ்டு ஸ்டேட் அப்படிங்கிறது தெரியும். தமிழ்நாட்டில் 250 பேருக்கு ஒரு டாக்டர்ஸ் இருக்காங்க. குஜராத்தில் 1400 பேருக்கு ஒரு டாக்டர்ஸ் இருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டேட்டாவின்படி 1,30,000 டாக்டர்ஸ் இங்கே இருக்கிறாங்க. அங்கே 79,000 சொச்ச டாக்டர்ஸ் எல்லாம் குஜராத்தில் இருக்கிறாங்க. உலக சுகாதார நிறுவனத்தோட மதிப்பீட்டின்படி 1000 பேருக்கு ஒரு டாக்டர்ஸ் அப்படின்னு இருந்தால் அந்த ஊரில் தரமான மருத்துவ கட்டமைப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். தமிழ்நாட்டில் 250 பேருக்கு ஒரு டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. உலக சுகாதார நிறுவனம் வரையறுத்திருக்கிற வரையறையை விடவும் 4 மடங்கு அதிக மருத்துவர்கள் இங்கே இருக்கிறாங்க. ஆனால் குஜராத் அதை விடவும் கீழே இருக்குது. ஸோ தமிழ்நாட்டை விடவும் பல மடங்கு மருத்துவ கட்டமைப்பில் பின்தங்கி இருக்கிற குஜராத் இந்த மாதிரியான நெருக்கடியான நிலை வரும்போது எல்லா மருத்துவர்களையும் ஒன்று திரட்டி வேகமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் பொதுவாக நெரிசல் மரணங்கள், கும்பல் மரணங்கள் எங்கெல்லாம் நடக்குதோ பொதுமக்களோட மனதை ஆற்றுப்படுத்துவதற்காக, ஒரு பொது கோபம் உருவாகிவிடக்கூடாது என்பதற்காக, ஏற்கனவே அவங்க கிரீஃபில் இருப்பாங்க, அவங்களை இன்னும் தாமதப்படுத்தி துக்கப்படுத்தக்கூடாது என்பதற்காக இமீடியட்டாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. கும்பல் மரணங்கள் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் இது நடக்கும். அந்த அடிப்படையில் தான் அங்கேயும் பண்ணியிருக்கிறாங்க, இங்கேயும் பண்ணியிருக்காங்க. ஸோ மெடிக்கலி ரொம்ப பின்தங்கி இருக்கிற குஜராத்திலே இது சாத்தியம் அப்படின்னாக்க, தமிழ்நாட்டில் ஏன் சாத்தியம் இல்லை? இது ஒரு அடிப்படையான உண்மை. இந்த உண்மை, இந்த டேட்டா எல்லாம் அவைலபிளாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் தான், இது எல்லாத்தையும் யார் வேணாலும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி எடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் கரூரில் எப்படி 41 பேருக்கு 4 மணி நேரத்தில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க அப்படின்னு இது ஒரு பூடகமான மர்மம் நிறைந்த ஒரு கேள்வி போல் திரும்ப திரும்ப முன்வைக்கிறாங்க. அது உண்மை கிடையாது. அங்கே 4 மணி நேரத்தில் நடக்கலை, 16 மணி நேரம் நடந்துச்சு. அதில் ஈடுபடுத்தப்பட்ட மருத்துவர்கள் எண்ணிக்கை 200க்கும் மேலே. அதில் ஃபாரன்சிக் டாக்டர் மட்டுமே 16 பேர். அன்னைக்கு பக்கத்தில் சேலத்தில் மருத்துவர்கள் மாநாடு நடந்துட்டு இருந்துச்சு. அதனால் அதை இமீடியட்டாக அங்கே உள்ளவங்களாம் இங்கே வர வச்சாங்க. சுற்றி இருக்கிற நியர்பை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் வரவழைச்சாங்க. இது எல்லாமே இருக்குது. இருந்தாலும் திரும்ப திரும்ப அப்படி ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த குஜராத் விமான விபத்தில் எப்படி போஸ்ட்மார்ட்டம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதை ஒப்பிட்டு புரிந்து கொண்டாவது இந்த கான்ஸ்பிரசி தியரியை ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு கேட்கலாம். ஆனால் பொதுவில் கான்ஸ்பிரசி தியரியை நம்புவவர்களுக்கு ஃபேக்டெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. நீ என்ன வேணாலும் சொல்லிக்க, நான் உருட்டுறது தான் உருட்டுவேன் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பொதுவான மனநிலை.